ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் அப்படின்னு ஒரு ஆட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இவங்களோட டெஸ்ட்நெட் ஆடை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்காக ப்ரொவைட் பண்ணிடுறோம். அப்புறம் டெலகிராம் சேனலையும் ப்ரொவைட் பண்ணிடுறோம், ஓகேங்களா? நீங்கள் அதுலேயும் போயிட்டு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாங்கேஜ் கேபிட்டல், குமி கிராப்டியன், அதுக்கடுத்து இங்கே பிளாக் லெஸ்ன்னு சொல்லி ஒரு கேபிட்டலு, அது மாதிரி நிறைய கேபிட்டல்ஸ் கிட்ட பெரிய பெரிய ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கடுத்து எல்லோரும் மறக்காமல் உங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எதாவது ஆட் ட்ராப் வந்துச்சுன்னா, அதுக்கடுத்து எதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக எதாவது அப்டேட் கொடுக்கணுன்னா, இதெல்லாம் டக்குன்னு வீடியோ எடுத்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் வந்து நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து ஏதாவது புது ஆட் ட்ராப் வந்துச்சுன்னா அதில் டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஐஎன்ஆரை கிரிப்டோ வந்து ஐஎன்ஆரை மாற்றுறது, எப்போ ஆட் ட்ராப் வித்ட்ரா தர்றது எல்லாமே வந்து டெலகிராம் சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம், ஓகேங்களா? அதுக்கடுத்து எல்லோரும் மறக்காமல் கிறிஸ் கிரிப்டோ சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதீரியம் செஃபோலியா ஃபேசட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு தேவைப்படுற ஃபேசட் வந்து எதீரியம் செஃபோலியா தான் மெயின் ஃபேசட், ஓகேங்களா? இதுக்கடுத்து ஆர்பிட்ரியம் செஃபோலியான்னு சொல்லிட்டு ஒரு வேலட் கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எதீரியம் செஃபோலியா வந்து நமக்கு வேணும், ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட வேலட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிசீவ் உங்கள் ஈத்துன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஈத்து கொடுத்துட்டு ரிசீவ்னு சொல்லி ஒரு இது கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கீழே காப்பின்றக்கா இந்த காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். காப்பி பண்ணதுக்கப்புறம் சென்ட் 0.05 ஈத்துன்னு சொல்லி கொடுத்துருங்க, ஓகேங்களா? இந்த ஈத் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈத் வந்து சென்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய வேலட்டில் சென்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா? வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலட்டுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே எனக்கு ரிசீவ் ஆனாலும் நான் இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ரிலேன்னு சொல்லி செகண்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் வேலட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து செஃபோலியா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. கீழே வந்து ஆர்பிட்ரியம் செஃபோலியான்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த ஆர்பிட்ரியம் செஃபோலியா வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0.02 அந்த ரேஞ்சுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் செஃபோலியா யூஸ் பண்ணிங்க, ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு ஸ்வாப் கொடுத்துருங்க. ஸ்வாப் கொடுத்தோன்னே நம்ம வந்து வேலட்டுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கும். அந்த வேலட்டில் வர ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லிங்க் இருக்கும், கெப்லர் லிங்க், ஓகேங்களா? அந்த கெப்லர் லிங்க்கில் போயிட்டு உங்கள் வேலட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே தான் நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா ஆட் டு குரோம்னு வரும், ஓகேங்களா? நீங்கள் கிவி ப்ரௌசர்லேயும் பண்ணலாம் இதை. நான் வந்து லேப்டாப் பண்ணுறேன், நீங்கள் வந்து கிவி ப்ரௌசரில் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? இங்கே வந்து கீழே கெப்லர்னு சொல்லிட்டு சைடில் இருக்க பார்த்தீங்களா, எனக்கு நான் அதை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து மேலே கார்னர் பட்டனில் இருக்கும். அந்த கெப்லர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் எ நியூ வேலட்னு கேட்கும், ஓகேங்களா? இந்த கிரியேட் எ நியூ வேலட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் கிரியேட் நியூ ரெக்கவரி ஃப்ரேஸ்ன்னு கிட்ட இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கூட கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து கிரியேட் எ நியூ ரெக்கவரி ஃப்ரேஸ்ன்னு கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃப்ரேஸ் கீ கொடுத்துருப்போம், ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். இதுமாதிரி மறக்காமல் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 12 வேர்ட்ஸ் இல்லாமல் உங்கள் வேலட்டை வந்து ஆக்சஸே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 12 வேர்ட்ஸ் பத்திரமா ஏதோ ஒரு பிளேஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று நோட் பெனில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் மாதிரி அதிலே போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லிங்க்கை கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஃபேசட் லிங்க்கு, யூனியன் லிங்க்கு, அதுக்கடுத்து யூஎஸ்டிசி லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன்இன் லிங்க் மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வந்தீங்கன்னா கண்டினியூ வித் எக்ஸு, கண்டினியூ வித் கிட்டபு, கண்டினியூ வித் டிஸ்கார்டுன்னு 3 இருக்கும், ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டினியூ வித் எக்ஸு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கண்டினியூ வித் எக்ஸு கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். ஏன்னா வந்து இது டெஸ்ட்நெட்னால கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்டினியூ வித் எக்ஸ் கொடுத்துட்டேன்னா எக்ஸ் கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆத்தரைஸ் ஆப் கொடுத்துருங்க. இந்த ஆத்தரைஸ் ஆப் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட்னால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது.
ஆத்தரைஸ் ஆப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் டிஸ்கார்டு, கனெக்ட் கிட்டப் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. இப்போதைக்கு நான் டிஸ்கார்ட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து கிட்டப்பும் சேர்த்து பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கார்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த டாஸ்கில் பண்ணணும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் தி யூனியன் சொல்லியிருக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஓட்டுன்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் கொடுத்து போனீங்கன்னா ட்விட்டருக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் அந்த ட்விட்டரில் இருந்துட்டு இன்னொரு லிங்க் மூலியமா ரீடைரக்ட் பண்ணி போஸ்ட்லாம். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு ட்வீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 எக்ஸ்பி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அதில் எக்ஸ்பியோட டாஸ்க்லாம் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த எக்ஸ்பி வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூட சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து டெஸ்ட்நெட்டில் வந்து எல்லாமே முக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன்இன் கொடுத்தீங்கன்னா ட்விட்டர் கூட சைன்இன் ஆயிரும். ஓகேங்களா. ட்விட்டர் கூட சைன்இன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்வீட் மாதிரி போட சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த ட்வீட் மட்டும் போட்டுவிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ட சைன்இன்னு கொஞ்சம் நேரம் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்துடும். சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ட்விட்டர் கூட ஒரு ஆத்தரைஸ் கேட்கும். இந்த ஆத்தரைஸ் ஆப் கொடுத்துருங்க. இந்த ஆத்தரைஸ் ஆப் கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு லோடாகி வந்துடும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆத்தரைஸ் வந்துடுச்சு. நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷேருன்னு இருக்கா, நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ட்விட்டர் பேஜ் கூப்பிட்டு போயிடும். இந்த ட்விட்டர் பேஜ் போயிட்டு போஸ்ட் கொடுத்துருங்க. போஸ்ட் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. கெட் ஸ்டார்டட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆயிரும். ஓகேங்களா. இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த பேஜில் வந்துட்டு டாஸ்க்குன்னு சொல்லி சம்திங் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இதுலேருந்து எதாவது ரிவார்ட்ஸ் தரும். ஓகேங்களா. இப்போ போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஒரு 100 எக்ஸ்பி ஆட் ஆகும். பட் இவங்க டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளே வந்து இந்த பாயிண்ட்ஸில் ஆட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் ஒரு 7 டேஸ் கிட்ட வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லா டாஸ்க்கும் பண்ணிடுங்க. ஒரு டாஸ்க்காக லைனாக பண்ணுங்க. ஓகேங்களா. இப்போ டெஸ்ட் 9 ஃபேசட்னு இருக்கா, அந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபேசட் ரோல் வந்து அது பேர் என்ன டிஸ்கார்டில் போய் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா. இது வாங்கினா உங்களுக்கு ஒரு 5 எக்ஸ்பி. அதுக்கு அடுத்து ஃப்ரம் தி ஈத்தர்ன்னு இருக்கா, இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் போய் வேலட் கனெக்ட் பண்ணணும். இந்த 3 டாட் பட்டன் கொடுத்து ஆட் வேலட் கொடுத்துருங்க. ஆட் வேலட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இஎம் வேலட்டும் அதுக்கடுத்து காஸ்மோஸ் வேலட்டும் கேட்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேலட் இருக்கோ அந்த வேலட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அந்த வேலட் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து வெரிஃபைட் அண்ட் கனெக்டட்னு வரணும். சப்போஸ் அப்படி வரலைன்னா திருப்பியும் அந்த வேலட் கொடுத்து திருப்பியும் கொடுங்க. ஓகேங்களா. கனெக்டு கெப்லரு கொடுத்து அக்செப்ட் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட்னு வந்துடுச்சு. இப்படி வந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வெரிஃபையிங் வேலட்னு வருதா. வெரிஃபையிங் வேலட் வந்ததுக்கப்புறம் கீழே வெரிஃபைட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். பார்த்தீங்கன்னா வேலட் கனெக்ட் வெரிஃபைன்னு வந்துடுச்சா. இதே மாதிரி இவிஎம் வேலட்டுக்கு வரணும். எரர் எதாவது வந்துச்சுன்னா திருப்பியும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. சைன் கொடுத்துருங்க. அக்செப்ட் பண்ணிடுங்க எல்லாமே. இந்த வீடியோவில் நான் எப்போயெல்லாம் காமிக்கணும் அதெல்லாம் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ டயர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டடான வெரிஃபைட் வந்துடுச்சு. மிஷன் போனீங்கன்னா ஏதோ ஒரு 5 எக்ஸ்பி வந்து ஒரு கேப் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா. அதே மாதிரி கீழே இருக்கிற டாஸ்க்கெல்லாம் பார்த்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்னா அவங்க வந்து மேனுவலாக வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பி ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து கீழே வந்து ஃபேசட் லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். யூனியன் ஃபேசட் லிங்க்குன்ட்டு
அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து கனெக்ட் வேலெட்டுன்னு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் கனெக்ட் வேலெட் கொடுத்துருங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வேலெட் வரல, ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோடனே உங்கள் வேலெட் வந்துடும் ஓகேங்களா. என்னோடய வேலெட் OKX வேலெட் தான் இதில் வந்துடுச்சு ஓகேங்களா. OKX வேலெட் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேலே வேறு ஒரு வேலெட் கனெக்ட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா கெப்லர் வேலெட் கொடுத்து கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 வேலெட்லையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஃபேஸர் கிளைம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ வந்து சைடில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த சப்மிட் கொடுத்துருங்க. கீழே ஒன்று சப்மிட் இருக்கும், 3 சப்மிட் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைனாக எல்லா சப்மிட்டும் தட்டிடுங்க. தட்டிட்டு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா திருப்பி ரீட்ரை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஃபேஸட் வந்து சென்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. நீங்கள் கொடுத்து பார்க்குறாங்க பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேஸரில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு நான் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வரது ஏதோ எரர் காமிக்குது. ஸோ வந்து ரீட்ரை பண்ணி பார்ப்போம். வெளியே ரீட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேர்டு சென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த தேர்ட் வேர்டில் மட்டும் இதை எரர் அடிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நெக்ஸ்ட் டேவும் வரலைன்னா நீங்கள் எப்போயா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து கீழே வந்து ஃபேஸட் லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. USDC ஃபேஸட் இருக்குது. அது கொடுத்துட்டு 10 USDC வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸட்லாம் ஏன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து இதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து இப்போ கிடைக்கிற ஃபேஸட்லாம் வந்து கிளைம் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்றைக்கான மெயின் டாஸ்க்கு இந்த பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கணக்கு வேலை கொடுத்துட்டு உங்கள் வேலெட் இருக்கான்னு பாருங்கள். என்னோடய வேலெட் இல்லை. ஸோ ஐ எம் ரெஃப்ரெஷிங் திஸ் பேஜ். 8 மினிட் ஓகேங்களா. OKX வேலெட் வந்துடுச்சா. இந்த மாதிரி உங்களுக்கும் வேலெட் வந்துடும். வேலெட்டு போட்டு கனெக்ட் பண்ணி விட்ருங்க. கனெக்ட் பண்ணிட்டு கீழே கெப்லர் 2 வேலெட்டு சேர்த்து கனெக்ட் பண்ணு ஓகேங்களா. ரெண்டு வேலெட்டு சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ரைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து யூனியன் டெஸ்ட்நெட் 9, நடுவில் செஃபோலியா, கீழே வந்து யூஎன்ஓன்னு இருக்கணும் ஓகேங்களா. இந்த 3 கொடுத்து தான் பண்ண போகிறோம். இப்போ யூனியன் 9 இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி யூனியன் 9 கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த 3ஆவதுல வந்து யூஎன்ஓன்னு ஒரு டோக்கன் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. டெக்னிக்கல் கிளிச்சுனால வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.01 அந்த டோக்கன் வந்துட்டு கீழே வந்து யூஸ் கனெக்டட் வேலெட்டுன்னு சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வேலெட்டு பார்த்து பாப்அப் வந்தால் தான் ட்ரான்சாக்ஷனே சென்ட் ஆகும். பாப்அப் வரல ஏதோ எரர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன எரர்ன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு வந்து ஒரு 0.01 சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்திருக்கு ஓகேங்களா. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கெப்லர் வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் 1 நியூ டோக்கன் ஆடுன்னு காமிக்காங்க. ஆட் கொடுத்துட்டு ஆட் சைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துடுது யூஎன்ஓன்னு ஒரு டோக்கன். இது என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட் கொடுத்துட்டு உங்கள் வேலெட்டுக்கே சென்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி போய்ட்டு ரிசீவ் உங்கள் வேலெட்டு, க்ளோஸு, திருப்பி சென்டு, அங்கே போய்ட்டு உங்கள் வேலெட்டுக்கு சென்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தப்பாக விட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகேங்களா. வேலெட்டுக்கு சென்ட் பண்ணி 0.01 சென்ட் பண்ணிக்கோங்க.
சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு சென்ட் ஆயிரும் ஓகேங்களா. சென்ட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரை கொடுத்து பாருங்கள். ரீட்ரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஓகேங்களா. அந்த கன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுருச்சு. இந்த கன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் உங்கள் வேலெட்டுக்கு வந்து சென்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓகேங்களா. இந்த மாதிரி யூனியன் டெஸ்ட்நெட் 9லேருந்து செஃபோலேக்கு சென்ட் ஆயிரும். இதுக்கு அடுத்து இன்னொரு டாஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதே வைஸ் வர்ஸாவும் பண்ணணும். இப்போ மேலே யூனியன் டெஸ்ட்நெட்டு செஃபோலே வச்சு பண்ணோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி மேலே வந்து செஃபோலேயே வச்சுக்கிட்டு கீழே யூனியன் டெஸ்ட்நெட் 9 வச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு யூஎன்ஓன்னு ஒரு டோக்கன் பண்ண பார்த்தீங்களா. அதே டோக்கன் வந்து நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் இதுக்கு சென்ட் பண்ணிவிட்டு மாற்றி சென்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதே மாதிரி உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த அப்போல்லாம் இந்த பிரிட்ஜ் டாஸ்க் மட்டும் பண்ணிங்க ஓகேங்களா. நியூவாக ஏதாவது டாஸ்க் வந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.